எக்ஸ்கியூஸ் மீ சார், அமீர் மஹால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அமீர் மஹால்? யூ மீன் அமீர் மஹால்? ஆமா சார், அமீர் மஹால். இதே கும்பகோணத்துல இத்தனை வருஷமா இருக்கேன். அமீர் மஹால். சரசு, உனக்கு தெரியுமா? நான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் திருச்சி ஜில்லாவுக்கே வரேன். ஐயோ, கும்பகோணம் திருச்சி ஜில்லால இல்ல, தஞ்சாவூர் ஜில்லா. சாரி சார், அமீர் மஹால் பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. போலாமா? ஐயோ, நீ எல்லாம் எனக்கு ஒரு சிஷ்யனாடா? ஆமா. என்ன ஆமா? இவன் ரோமன் ரிங்ஸ் ஆடணும், 108 புல் அப்ஸ் எடுக்கணும். அது வரைக்கும் விடாத. நான் வெளியில கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். என்னடா பார்வை? கவனிச்சுக்கிறேன். ஐயோ, சம்பந்தி, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொன்னானே, அவன் ஏனோ தானு சொல்லல, அனுபவிச்சு ரசிச்சு தான் சொல்லியிருக்கான். தும்பப்பூ மாதிரி இட்லி, அளவான காரத்தோட அழகான தக்காளி சட்னி, கள்ளிப்பால் மாதிரி திக்கா ஸ்ட்ராங்கா காப்பி. சம்பந்தி, வெத்தலை போட்டு போட்டு மரத்து போன என்னாக்கு ருசி தெரியுதுன்னா பாத்துக்குங்களேன். கொடுத்து வச்சவர் சம்பந்தி நீங்க. சம்பந்திமா சத்திட்டீங்க. தக்காளி சட்னியா இது? நான் வெங்காய சட்னி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சம்பந்தி இவ்வளவு தூரம் பாராட்டி பேசுற டிஃபனை எந்த மருமக டிஃபன் பண்ணுது? இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது. இந்த 28 வருஷ வாழ்க்கையில ஒரு நாளாவது, ஒரு வேளையாவது என் சமையலை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிருக்கீங்களா? போடுறத வலிச்சு வலிச்சு திங்க வேண்டியது, ஹோட்டல்ல எந்திரிச்சு போற மாதிரி எந்திரிச்சு போயிட வேண்டியது. என்ன பண்றது? கணவன் அமைவதெல்லாம் கடவுள் செஞ்ச சதி இல்ல, எல்லாம் அந்த சம்பந்தி செஞ்ச சதி. லட்சுமி, சம்பந்திக்கு சமைச்சு போட நாளை கிடையாது. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பாராட்டி பேசினாதான் அடுத்த வேளை டிஃபன் கிடைக்கும். எனக்கு அப்படி இல்லையே, நீ இருக்கியே. ஒரு 2 இட்லி போட போதும். போட்டு போட்டு என்ன சுகத்தை கண்ட? கையும் மனசும் மரத்து போனதுதான் மிச்சம். அப்படிலாம் சொல்லாத லட்சுமி, சம்பந்தி கரெக்டா தான் சொல்லிருக்காரு. இட்லி தும்பப்பு மாதிரி தான் இருக்கு. எனக்கு தான் இத்தனை வருஷம் தெரியாம போயிடுச்சு. ஒரு 2 இட்லி போட. 2 மெதுவா, தும்பப்பு மேல விழுந்துற போகுது. வெங்காய சட்னி போடு. தக்காளி சட்னி. தக்காளி தக்காளி பார்த்து. என்ன அன்பு? என்னதே? தும்பப்பூன்னு. என்னம்மா சௌக்கியமா? ஒன்னத்தம்மா சௌக்கியமான்னு கேட்டேன். என் மேல ஏதாவது கோமா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டியா? சௌக்கியமான்னு கேட்டேம்மா. நேர்ல பார்த்தா விசாரிக்கிறீங்க, நீங்க போட்ட லெட்டர்ல என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கலையே. படிச்சியா? நீ சாதாரணமா பக்தி புஸ்தகம் தான் படிப்பேன்னு சொன்னாங்க. என் லெட்டர் கூட படிச்சியா? வேணும்னே தான் நான் விசாரிக்கல. இதோ பாருமா, நீ இப்படி எல்லாம் எதையுமே எதிர்பார்க்காத பொண்ணு அப்படின்னு இந்த வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க. அப்படி இருக்க முடியாது. நீ சின்ன சின்ன விஷயத்தை கூட எதிர்பார்க்கிற சாதாரண சராசரி பொண்ணுதான் அப்படின்னு என் மனசுக்கு பட்டது. அதான் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்த்தேன். பாரு, லெட்டர்ல உன்ன நான் சௌக்கியமானு விசாரிக்காதது உன் மனசை எவ்வளவு பாதிச்சிருக்கு. இப்ப விசாரிக்கிறேம்மா, சௌக்கியமா? சௌக்கியம் மாமா. மாமா? போன தடவை வார்த்தைக்கு வார்த்தை சார் சார்ன, இப்ப மாமாங்கிற. நெருங்கித்தான் வரேன் போல இருக்கு. நான் உன்ன விசாரிச்சேனே, பதிலுக்கு நீ என்ன சௌக்கியமான்னு விசாரிக்க கூடாதா? சாரி மாமா. சௌக்கியமா? நீ சௌக்கியம் இல்லாம சௌக்கியம் போய் சொல்ற போது நான் எப்படிமா சௌக்கியமா இருக்க முடியும்?
அப்சல்யூட்லி நோ ப்ராப்ளம் மிஸ்டர் சத்தியமூர்த்தி. உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகியும் ஏன் குழந்தை பிறக்கலைங்கிறதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. எதுக்கும் உங்க ஒய்ஃபையும் ஒரு தடவை செக்அப் பண்ணிடுறது நல்லது. துர்கா, சாரி சார். துர்கா, 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 படிச்ச பொண்ணுல நீ ஒரு ஸ்கூல் டீச்சர் வர, ஒரு டாக்டர் முன்னாடி நாகரிகம் இல்லாம இப்படியா நடந்துக்கிறது? நீங்க செஞ்சது மட்டும் சரியா? சத்தப்படாத. நான் செஞ்சதுல என்ன தப்பு? நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என்ன கண்டிஷன் போட்ட சொல்லுங்க. இப்படி ஊமை மாதிரி பேசாம நடந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க. எனக்கு அப்பா கிடையாது, அம்மா உலகம் தெரியாதவங்க. நானு, எங்க அம்மா, வயசுக்கு வந்த 2 தங்கச்சிங்க. இந்த 4 பேரும் என் டீச்சர் சம்பளத்துலதான் வயிறு வளர்க்கணும். என் தங்கச்சிங்களை கரையேற்றுற பொறுப்பு எனக்கு இருக்கு. சரி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் வேலைக்கு போவேன். சரி. சம்பள தேதி அன்னைக்கு சம்பள பணம் மொத்தத்தையும் எங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு தான் உங்க வீட்டுக்கே வருவேன். சரி. தங்கச்சிங்களை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்கற வரை நான் வேலையை விட மாட்டேன். சரி. அது வரைக்கும் நமக்கு குழந்தை பிறக்க கூடாது. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்குன்னு ஒரு குடும்பம் வந்துட்டா இந்த குடும்பத்தை கவனிக்க முடியாதே. ஓஹோ. அது மட்டும் இல்ல, வயசு பசங்க படிக்கிற இடத்துல டீச்சரா வேலை செய்யறவனா அவங்க முன்னாடி வயிற்று தள்ளிக்கிட்டு போய் நிக்க முடியாது. சரி. இந்த விஷயம் நம்ம 2 பேரை தவிர உங்க அப்பா அம்மாவுக்கு கூட தெரியக்கூடாது. சரி. அன்னைக்கு கல்யாண ஆசையில நான் சொன்னதுக்கெல்லாம் சரி சரின்னு பெருமாள் மாடு மாதிரி தலையாட்டிட்டு என் உடம்ப செக்அப் பண்றதுக்கு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உன் உடம்ப நான் செக்அப் பண்ண சொன்னா? இல்ல, ஆனா உங்க உடம்ப நீங்க ஏன் செக்அப் பண்ணீங்க? உங்க உடம்புக்கு தான் ஒரு குறையும் இல்லையே. அது உனக்கு தெரியுமா? ஆனா இந்த ஊர் உலகத்துக்கு தெரியாது இல்லையா? என்ன யாரும் 9ன்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதுக்கு தான் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணேன். குழந்தை பெத்துக்கிறதுக்கு எல்லா தகுதியும் எனக்கு இருக்குன்னு டாக்டர்கிட்ட சர்டிபிகேட் வாங்கி வச்சுக்க போறேன். எனக்கு ஆபீஸுக்கு நேரமாச்சு, நீ ஸ்கூலுக்கு போமா. சரசு, நான் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை தப்பு பண்ண இடம் இதுதான். நான் பீர் சாப்பிட்டது இங்கதான். ஏங்க, இது காஷ்மீரா இல்ல கன்னியாகுமரியா? பெரிய சரித்திர புகழ் பெற்ற இடம், கூட்டிட்டு வந்துட்டீங்க. இங்கதான் எல்லாரும் 2 மணி நேரம் ஜாலியா சீட் விளையாடிட்டு இருந்தோம். அதுல ஒரு ஃப்ரெண்டு, டேய் ஜாலியா எல்லாரும் தண்ணி அடிச்சா எப்படி இருக்கும்னு கேட்டான். நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். டேய், எங்க அப்பா கோயில் தர்மகர்த்தாடா, மான மரியாதையோட வாழ்றோடான்னு கேட்டாங்களா? பிடிவாதமா என் கையில பீர் பாட்டில் வச்சுட்டாங்க படுபாவி பசங்க. இங்கதான் என் முதல் அரங்கேற்றம். நான் வாந்தி எடுத்த இடத்த காட்டுறவா. இங்கதான் இதே இடத்துலதான் அசிங்கப்படுத்திட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், அமீர் மஹால் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அமீர் மஹால் சார். என்னங்க, அன்னைக்கு இதே ஆளு தானே கும்பகோணம் கோயில்ல அமீர் மஹால் எங்க இருக்குன்னு விசாரிச்சாரு? இன்னைக்கு 25 கிலோமீட்டர் தள்ளி வந்து இந்த இடத்துல மறுபடியும் அதையே கேக்குறாரு. மாஸ்டர், போலீஸ் வேலைக்கு சேரணும்னு ஆசைப்பட்டு உடம்பு தயார் பண்றதுக்காக இங்க வந்தேன். அது நடக்காது போல இருக்கு. நான் எங்கேயாவது குர்கா வேலைக்கு சேர்ந்துடுறேன்.
என்னை விட்டுருங்க மாஸ்டர். ஒரே சின்னமா